நண்பர்களே, இப்பொழுது ஒரு அற்புதமான நவக்கிரக தவத்தை செய்ய உள்ளோம். மனித வாழ்க்கை கிடைத்தற்கரியது. கிடைத்தற்கரிய அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் இறையாற்றலால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மனிதன் பிறப்பதற்கு முன்பே மனிதனைப் போலவே கோடானு கோடி உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவைகளுக்கு இல்லாத கவலை, பயம், சினம், வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்வுகளால் மனித மனம் பாதிக்கப்பட்டு அந்த நவக்கிரகங்களும் பிரபஞ்சமும் பூமிக்கு அளிக்கும் ஆற்றலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உடலில் நோயினாலும் மனதில் அமைதியின்மையாலும் துன்பப்படுகிறான். எனவே இந்த குறையை போக்குவதற்கு மனதை உடலை விட்டு உயர்த்தி நவக்கிரகங்கள் மீதும் பிரபஞ்சத்தின் மீதும் அடிக்கடி வைத்து அவைகளை நினைக்கும் பொழுது காந்த தத்துவத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களிலிருந்து வரும் ஆற்றலும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் அவன் மனதுக்கு போதிய அளவு மெல்ல மெல்ல கிட்டத் தொடங்குகின்றன. அவன் மனம் சிறிது சிறிதாக தூய்மை அடைய தொடங்குகிறது. நல்ல ஆற்றலை பெறத் தொடங்குகிறது. இதனால் அவனுடைய எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட்டு செயல்களில் மாற்றம் ஏற்பட்டு அவன் வாழ்க்கை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அவனுக்கு உடல் நலம் இயல்பாகிறது. மன பலம் கிட்டுகிறது. நீண்ட ஆயுள் கிட்டுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தவத்தினை இப்பொழுது தொடங்குவோம். இதற்கு தவ நிலையில் அமர்ந்து கொண்டு கைகளை கோர்த்தபடி கண்களை மூடியபடி புருவ மத்தியை கவனிப்போம். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே புருவ மத்தியில் நினைவு. மற்ற உயிரினங்கள் சமுதாயமாக வாழ்வதில்லை. ஆனால் மனிதன் சமுதாயமாக வாழ்கிறான். எனவே அவனது மனதில் செயற்கை எண்ணங்கள் மிகுதியாக உள்ளன. இப்பொழுது தவம் செய்யும் பொழுது அந்த செயற்கை எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இயற்கையை நினைந்து கொள்வோம். நம் உடலில் உயிர் இயற்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கோடான கோடி உயிர் துகள்கள் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. புருவமத்தியை கவனிக்கும் பொழுது அந்த உயிர் துகள் எல்லாம் அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து லேசாக ஒரு அழுத்தத்தை உணர்கிறோம். அந்த அழுத்தத்தையே கவனிப்போம். ஆடு மாடு போல நமக்கு பெயர் இல்லை, பதவி இல்லை, உறவுகள் இல்லை. நான் உடலுடன் உயிருடன் கூடிய ஒரு ஆன்மா என்ற நினைவில் புருவமத்தியில் கவனிப்போம். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே புருவமத்தி
அழுத்த உணர்வை கவனிப்போம். இப்பொழுது தலை உச்சியை கவனிப்போம். மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே தலை உச்சியில் மோதவிட்டு தலை உச்சியை கவனிப்போம். உச்சந்தலையை நினைக்க நினைக்க ஒரு காந்த ஆற்றல் உச்சந்தலை முழுவதும் பரவுகிறது. அதிலேயே மனம் நிலைக்கட்டும். நவகிரக ஆற்றலையும் பிரபஞ்ச ஆற்றலையும் முழுமையாக பெறுவதற்கு இந்த தயாரிப்பு நிலை மனதுக்கு மிகவும் அவசியம். உச்சந்தலையில் கவனிப்போம். இப்போது நவகிரக தவம். மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே உயர்ந்து உயர்ந்து விரிந்து 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 மனதை உடலை விட்டு உயர்த்தும். மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே மனம் உயர்த்து 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 பூமியிலிருந்து சுமார் 9 கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கும் சூரியனை சென்றடையட்டும். சூரியன் மிகப்பெரிய நெருப்பு கோலம். பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது. ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியை எப்பொழுதும் பூமியின் மேல் வீசிக்கொண்டிருப்பது. மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே மனம் உயர்ந்து உயர்ந்து சூரியனை அடைந்து விட்டது. சூரியனுக்குள் நாம் இருப்பது போல பாவனை செய்து கொள்வோம். சூரியனுக்குள் நாம் நம்மை சுற்றிலும் சூரியனின் சக்தி வாய்ந்த ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி. சூரியன், ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி, நம் மனம். திரும்ப திரும்ப இதை நினைந்து கொள்வோம். நம் மனம் சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியால் நிரம்பட்டும். சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி போதுமான அளவு நம் மனதில் இருக்கும் பொழுது எலும்புகள் நன்றாகும். கண்கள், இருதயம் சிறப்பாக இயங்கும் இந்த ஆற்றலால். மேலும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் கிட்டும். சூரியனுடைய காந்த சக்தி நம் தலைப்பகுதியோடு தொடர்புடையது. தலையின் உள்பகுதியில் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக இயங்கும், மூளை உட்பட. இப்பொழுது
சூரியனில் இருக்கும் மனதை மெதுவாக இறக்கி அந்த சூரியனின் ஆரஞ்சு வண்ண காந்த அலைகள் நேரடியாக நம் உச்சந்தலையில் இறங்குவது போல பாவனை செய்து கொள்வோம். சூரியனிடமிருந்து ஒரு பட்டையாக ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி நம் மனதின் மூலம் அப்படியே இறங்கி 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 நமது உச்சந்தலைக்கு வந்து பிறகு நமது உடல் முழுவதும் உள்ளேயும் வெளியேயும் நிரம்புவது போல கவனிப்போம். நமது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு உறுப்பும் சூரியனுடைய காந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளட்டும். சூரியனுடைய ஆற்றல் போதுமான அளவு இருக்கும் பொழுது ஜீரண மண்டல உறுப்புகள் சிறப்பாக இயங்கும். மனதுக்கு ஆற்றல் அதிகரித்து தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டி அதிகமாகும். மூளை பலப்படுவதால் எந்த செயலையும் சிறப்பாக செய்ய முடியும். எனவே வாழ்வின் உயர்வு என்பது இயல்பாகும். சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியால் நம் உடல் வெளியேயும் உள்ளாகவும் நிற அபிவிருத்தியை அளிக்க உள்ளது. கருமை நிறம் நமது உடலில் ஓஜஸ் சக்தியோடு தொடர்புடையது. நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாகும். ராகு கேது காந்த சக்தி போதுமான அளவு இல்லாத போது பல்வேறு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வாழ்க்கையில் ஏற்படும், மன ரீதியாக உடல் ரீதியாக. எனவே ராகு கேது காந்த சக்தி மிக மிக அவசியம். மதிப்புடன் அவைகள் மீது மனம் வைத்து கருமை நிறத்தை நினைந்து மெதுவாக இறங்கி தலை உச்சியில் அமர்ந்து கருமை நிற ராகு கேது காந்த சக்தியை உடலில் உள்ள செல்களுக்கும் உறுப்புகளுக்கும் பரவும். ராகு கேது காந்த சக்தி போதுமான அளவு இல்லை என்றால் மனக்கோளாறுகள் ஏற்படும். உடல் உறுப்புகள் சரியாக இயங்காது. மருந்தினால் குணமாக்க முடியாது. ராகு கேது அனைவருக்கும் ஒரு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவைகளுடைய ஆற்றல் நமக்கு எப்பொழுதும் வேண்டும். கருமை நிறத்தை நினைந்து கொள்வோம். இப்பொழுது பிரபஞ்ச தவம் மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே உயர்ந்து உயர்ந்து சூரிய மண்டலத்தை தாண்டி எந்த அளவுக்கு மனதை உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு மனதை உயர்த்து விரித்து கோடானு கோடி நட்சத்திரங்கள் உள்ளடங்கிய பிரபஞ்சத்தை மனக்கண்ணால் காண்பு. மிக பிரம்மாண்டமானது, கோள வடிவமானது, மனிதனுடைய விஞ்ஞான கருவிகளுக்கு அப்பாற்பட்டது. மனதால் மட்டுமே உணர முடியும். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே பிரபஞ்சத்தின் நாலா பக்கமும் மனம் விரிவடைந்து கொண்டே போகட்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு விதமான காந்த சக்தி வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை தெய்வ சக்தி என்று கூறுகிறோம். மிக மிக தூய்மையானது, மிக ஆற்றல் வாய்ந்தது. இந்த தெய்வ சக்தி தான், பிரபஞ்ச சக்தி தான் தன்மாற்றம் பெற்று பூமி வரையிலும் வந்து பூமியில் ஓரறிவு முதல் 6 அறிவு மனிதன் வரையிலும் தன்மாற்றம் அடைந்துள்ள என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம். அதுவேதான் நம் உயிராகவும் மனமாகவும் செயல்படுகிறது.
பிரபஞ்சத்தோடு மனம் ஒன்றிணையும் பொழுது மனதில் உள்ள சஞ்சித பிராரப்த கர்மங்கள் இயல்பாக நீங்குகின்றன. மனம் தூய்மை அடைகிறது, மனதுக்கு ஆற்றல் அதிகரிக்கிறது, மன விரிவு ஏற்படுகிறது, உயிர் சக்தி அதிகமாகிறது. ஆழ்ந்து விரிந்து உயர்ந்து ஓங்கி பிரபஞ்சத்தில் நிற்போம். நீல நிற காந்த சக்தி. மனம் நிறைய விரிய விரிய மனதுக்கு நிறைவு கிட்டும். தவம் ஒரு மகிழ்ச்சியாக மாறும், ஆனந்தமாக மாறும். அதிலேயே நிலைத்து நிற்போம். இந்த இடத்தில் ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய மன அலைச்சூழல் பிரபஞ்ச அளவுக்கு குறைந்து 4-7 என்ற அளவில் மனம் இயங்க தொடங்கும். பிரபஞ்ச சக்தி, தெய்வ சக்தி நமக்கு என்றும் பாதுகாப்பாக வாழ்நாள் முழுவதும் வரத் தொடங்கும். ஜகவசியம், முகவசியம் இயல்பாகும். நாம் நினைக்கும் நல்ல செயல்கள் செயலுக்கு நல்விளைவுகளாக வெற்றியாக நமக்கு கிட்டும். எந்த அளவுக்கு விரிந்து நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு மனதை விரித்து தெய்வ சக்தியை, பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிக் கொள்வோம். இந்த உயர்ந்த நிலையில் சங்கல்பம், நான் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், மன அமைதி, மன மகிழ்ச்சியோடு நட்பாக வாழ்கிறேன். நான் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், மன அமைதி, மன மகிழ்ச்சியோடு நட்பு நலத்தோடு வாழ்கிறேன். மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்வோம். மேலும் நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களையே செய்வேன், தைரியமாக வாழ்வேன். பிரபஞ்ச களத்தில் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம். நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களை மட்டுமே செய்வேன், தைரியமாக வாழ்வேன். நான் எனது வாழ்நாளில் என் உடல் மனம், பிறர் உடல் மனம் உயர்வதற்கான செயல்களை மட்டுமே செய்வேன், தைரியமாக வாழ்வேன். நம்மை சுற்றிலும் இருக்கும் மற்ற மனிதர்களை, உயிரோடு இருக்கும் மனிதர்களை வாழ்த்துவோம். முதலில் தாய், தந்தை அவர்களை ஒவ்வொருவராக நினைந்து இந்த பிரபஞ்ச ஆற்றல் அவர்களுக்குள் முழுமையாக இருந்து நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுளோடு வாழ்க வளமுடன் என்று தாயை வாழ்த்துவோம். பிறகு தந்தையை வாழ்த்துவோம். வாழ்க்கை துணை, மக்களை அதே போல் வாழ்த்துவோம். அன்றாடம் தொடர்பு கொள்ளும் மற்ற மனிதர்களை வாழ்த்துவோம். அவர்கள் உருவத்தை நினைந்து இந்த தெய்வ சக்தி அவர்களுக்குள்ளாக நிரம்பி நல்ல உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து. இந்த பிரபஞ்ச நிலையில் வாழ்த்தும் பொழுது வாழ்த்துக்கு மிக மிக பவர் அதிகம்.
உடல் நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கு இந்த வாழ்த்து மிகவும் பயனாகும். இந்த உலகில் உள்ள மக்கள் அனைவரையும் நினைந்து வாழ்த்துவோம். நல்ல உடல் நலத்துடன் மன அமைதியுடன் உலக மக்கள் வாழட்டும். அற்புதமான இந்த தவத்தினை நிறைவு செய்வோம். மூச்சுக்காற்றை விட்டுக்கொண்டே மனதை உடலை தளர்த்தி தளர்த்தி பிரபஞ்சத்திலிருந்து சூரியனுக்கு வரும். மேலும் இறங்கி ஒடுங்கி தலை உச்சிக்கு வரும். அற்புதமான காந்த சக்தியை முழுமையாக உணர்கிறோம். உடல் முழுவதும் பரவட்டு கவனிப்போம். அசுரி முத்திரை செய்து கொண்டே மூலாதாரத்தை கவனிப்போம். பெற்ற இந்த காந்த சக்தியை வைத்துக் கொண்டு நம் கடமைகளை, உடலுக்கும் மனதுக்கும் மேன்மை அளிக்கும் செயல்களை மட்டுமே செய்வோம். குடும்ப கடமைகளை குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்தும் ஒத்தும் வாழ்வோம். உறவுகளோடு இனிமை காப்போம். தொழிலில் நன்றாக ஆழ்ந்து நமது கடமையை ஆற்றுவோம். சிறப்பாக வாழ முயலுவோம். கைகளை பிரித்து கண்கள் மீது வைத்துக் கொள்ளும். உச்சந்தலையில் இரு உள்ளங்கைகளையும் வைத்து நன்றாக அழுத்தி உடல் முழுவதும் லேசாக தேய்த்து விட்டுக் கொள்வோம். முன்புறம் பின்புறம் பாத நுனி வரையிலும் இந்த சக்தி உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு உறுப்பிலும் பரவட்டும். மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.